ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு ஒரு வழியாக அவங்க அப்பாவை வெளியே விட்டுட்டாங்க. எப்பாடா சாமி, மெய்யநாதனை வச்சு ஒரு வாரம் இழுத்துட்டாங்க இந்த சீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ கொடூர குரங்கெல்லாம் சீரியல் எடுக்கக்கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் ஆனந்தத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் இறந்த பாடி வந்து கண்டிப்பாக எடுத்த பாடி வந்து பிரகாஷோடது இல்லைன்னு மட்டும் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து அப்போ பிரகாஷ் எங்கே, பிரகாஷ் ஒன்று இறந்துருக்கணும் இல்லாட்டினா எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது மகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினச்சி ஒரு பக்கம் மெய்யநாதன் பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வேலைன்னு நினச்சிதாங்க. வேலைன்னு ஒரு பக்கம் போயிட்டு தனியாக ஒரு மாதிரி சோகத்தில் உட்காந்துருக்காரு. உண்மை மறைச்சதுக்காக இப்படி உட்காந்துருக்கியாப்பா, இல்லை என்ன நினச்சி நீ உட்காந்துருக்கனே தெரியலையேப்பா, சக்தியை சந்தேகப்படுறியான்னு கூட தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சக்தி ஒரு பக்கம் மெய்யநாதன் கூட்டு வந்து வீட்டில் உள்ளான்னு வந்ததுக்கு இவங்க சம்மந்தி வீட்டில் கொடுக்குற மரியாதை இருக்கோ ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஊசி பட்டாசு இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு, அதாவது மகன் லவ் பண்ணாங்கிற ஒரே பேருக்காக அந்த பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது. மணி கரிசட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு மூஞ்சிலையும் அவங்க அப்பா மூஞ்சிலையும் இல்லாதப்பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே வசதியான வீட்டு மருமகனா பிடிச்சிக்கோ பிடிக்கலையோ வேறு வழி இல்லையே, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ கொடூரமாக இவங்க மூஞ்சில் கறியை பூசிவிட்டு ரெண்டு பேர்த்தையும் வீட்டை பிடிச்சி வெளியே தள்ள. நம்ம வேலன் வராரு. வேலன் வந்தோடனே சக்தி கொண்டா துடிச்சு போயிடுவார். சக்தி மூஞ்செல்லாம் தொடச்சி விட்றாரு, மாமனார் மூஞ்சை தொடச்சி விட்றாரு. தொடச்சி விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருக்க நினைப்பில் பயம் இல்லாமல் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலனை பார்த்து சொல்லிட்டு கிளம்புறாரு அவரு. பாவம் நம்ம மெய்யநாதன். ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா.